Okay, good evening students. 10th CBSE circles topic la உங்களுக்கு ஒரு example number 3 உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சால்வ் பண்ணனும். So question கொடுத்துட்டாங்க என்னது ஒரு சர்க்கிள் இருக்கு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 5 cm கொடுத்துட்டாங்க தென் ரெண்டு பாயிண்ட்ல இருந்து டேஞ்சன்ட் டிரா பண்றாங்க and one card என்னது PQ ன்றது கார்டு அதோட லெந்த் கார்டு ஆஃப் லெந்த் is PQ is 8 cm ன்னு கொடுத்துட்டாங்க தென் P ல இருந்து ஒரு டேஞ்சன்ட் Q ல இருந்து ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்றாங்க அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆயிக்கிற பாயிண்ட் வந்து T ஓகேங்களா அப்ப நாம அப்படி இருந்ததுன்னா what is the length of TP அதுதான் கேட்டிருக்காங்க so radius is given chord length is given you will need to find the length of the tangent ஒரு சைடால tangent நமக்கு ஆல்ரெடி தெரியும் சர்க்கிள்ல இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெண்டு இருந்து அதுக்கு டேஞ்சன்ட் டிரா பண்றீங்க இன்டர்செக்ட் ஒரு பாயிண்ட்ல ஆயிக்குதுன்னா இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டோட லெந்த்தும் ஈக்குவலா இருக்கும் ப்ரீவியஸா படிச்சிருப்பீங்க தென் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும் அது தியரமாவே போட்டிருப்பாங்க இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் Pன்றது என்னது டேஞ்சன்ட் எந்த இடத்துல போய் வந்து மீட் பண்ணிக்குது அதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதுவும் சென்டர்ல இருந்து ரேடியஸ் டிரா பண்ணீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு சென்டர்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு ஒரு ரேடியஸ் டிரா பண்றீங்கன்னா அது எப்பவுமே எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலரா தான் ரெண்டும் மீட் பண்ணிக்கும் அதாவது TPயும் OPயும் பர்பெண்டிகுலரா தான் கட் பண்ணிக்கும் இன்டர்செக்ட் ஆயிக்கும் அது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தியரமா இருந்திருக்கும் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் TPயோட லெந்த் கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிச்சிடலாமா இப்போ எக்ஸ்ட்ரா இங்க என்ன பண்ணிருக்காங்க T ல இருந்து சென்டர் சர்க்கிளோட சென்டர் Oக்கு ஒரு லைன் டிரா பண்ணிட்டாங்க தென் அது என்ன பண்ணும் பைசெக்ட் பண்ணிக்கும் பிகாஸ் இது ஈக்குவலா இருக்கறனால நீங்க நேரா ஒரு கோடு போடும்போது ஒரு லைன் டிரா பண்ணும்போது the chord PQவை பைசெக்ட் பண்ணிக்கும் பைசெக்ட்னா என்னது two equal halves ஆல்ரெடி 8 cm ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப 2 equal halves இருந்தா இந்த மீட் பண்ணிக்கிற பாயிண்ட் நான் R ன்னு வெச்சிட்டேனா கார்ட்ல அப்போ PR 4 cm RQ வந்து 4 cm நீங்க எடுத்துக்கலாம் ஓகே தென் இப்போ TP ஃபைண்ட் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ண போறேன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் தென் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறேன் இப்போ நான் ரெண்டு ட்ரையாங்கிள் எது எடுக்கிறேன்னா TPO எது ரெண்டு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு இப்போ ஏன்னா இது பைசெக்ட் பண்ணிக்குது அண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கனால கண்டிப்பா இங்க 90 டிகிரியா தான் இருக்கும் தென் அதே மாதிரி இது 90 டிகிரி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அப்ப எப்படி ரெண்டு ட்ரையாங்கிள் வரும்னா TPO இது வந்து 90 டிகிரி தென் இதோட லெந்த் இது கண்டிப்பா O ல இருந்து இங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வரும்போது ரேடியஸா தான் இருக்கும் 5 cm இது அப்படியே இருக்கட்டும் தென் இன்னொரு சின்ன ட்ரையாங்கிள் டிரா பண்றேன் என்ன இருக்கு PRO சோ இது வந்து 5 OP 5 cm இது OP 5 cm இங்க பெர்பெண்டிகுலர் இந்த பெர்பெண்டிகுலரா இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தீங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா இங்க 90 டிகிரி இது 90 டிகிரி இப்போ இது 5 cm ஒரு சைடு ஈக்குவலா இருக்கு தென் இது என்ன இருக்கு 90 டிகிரியா இருக்கும்போது ரைட் ஆங்கிள் சைடு ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும் அதாவது RHS ப்ராப்பர்ட்டி ரைட் ஆங்கிள் இது 90 டிகிரி இங்கே 90 டிகிரி ஒரு சைடு ஈக்குவலா இருக்கா அதனால RHS ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க அது சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் இங்கே பார்க்கும்போது என்னதுன்னா ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் எப்படின்னா இந்த 90 டிகிரி எந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆனா 90 டிகிரி வருது TPயும் OPயும் இன்டர்செக்ட் ஆனாதானே இப்போ TP அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க OP எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க பண்ணாதான் 90 டிகிரி அப்போ TP டிவைட் பை OP அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு எந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணா 90 டிகிரி வருது PRம் ROவும் இப்போ PR டிவைட் பை RO இப்போ PR என்ன சொல்லிட்டோம் 4 cm ன்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா இப்போ நமக்கு TP தான் வேணும் இப்போ மொத்தமா 4 இருக்கு 4ல ஒன்னு மட்டும் அன்னோன் மீதி மூணும் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க OP வந்து 5 cm PR வந்து 4 cm RO தெரியுமா தெரியாது அப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள்ல இருந்து RO கண்டுபிடிச்சிடலாமா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏதோ ரெண்டு மெஷர்மென்ட் தெரியுதுன்னா மூணாவது மெஷர்மென்ட் பை பித்தகரஸ் தியரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பை பித்தகரஸ் தியரம் என்ன சொல்லலாம் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் இப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பிளஸ் தெரியாதது வந்து OR ஸ்கொயர் இது அட்ஜசன்ட்டோ ஆப்போசிட்டோ ஆங்கிள் போட்டிங்கன்னா தான் அது ரெண்டும் மாறும் ஸோ இது மொத்தமாக ஹைபாட்னியூஸ் இதில் நீங்கள் எதை வேணாலும் அட்ஜசன்ட் ஆப்போசிட் வச்சுக்கலாம் OR தான் தெரியாது அன்னோன் ஸோ OR ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் 5 ஸ்கொயர் இஸ் 25 தென் 4 ஸ்கொயர் இது -16 25 - 16 is 9 இதுக்கு நீங்கள்
ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். பட் மெஷர்மெண்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அப்போது +3 மட்டும் போட்டால் போதும். 3 சென்டிமீட்டர்னு போகணும், ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே இருக்கிறதுல 4ல் 3 வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ ஈஸியாக டிபி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டிபி ஈக்குவல் டு என்ன வரும், இந்த ஓபி அங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா பிஆர் இன்ட்டு ஓபி டிவைட் பை ஆர்ஓ ஆர் ஓஆர். பிஆரோட வேல்யூ 4, ஓபியோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 3. ஸோ 4 5s are 20 டிவைட் பை 3 சென்டிமீட்டர். அதோட யூனிட் எப்போ எழுதணும், இல்லை அதுக்கு மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இது. அப்போ ஆர்ஹெச்எஸ் இந்த சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள், ரைட் ஆங்கிள் அண்ட் சைடு. அப்போது எது வந்து ரைட் ஆங்கிளில் வந்து ஃபார்ம் பண்ணுது, எந்த 2 லைன் ஃபார்ம் பண்ணுதோ அதோட ரேஷியோஸ் எடுத்து இது ரெண்டையும் ஈக்குவல் டு பண்ணிங்கனாவே வந்துடும் ஆன்சர். ஸோ டிபி லென்த் இஸ் 20 டிவைட் பை 3 சென்டி. சப்போஸ் இதே கொஸ்டினில் டிக்யூ கேட்குறாங்கனாலும் சேம் தான், பிகாஸ் உங்களுக்கு இந்த 2 லென்த்தும் சேம்னு தெரியும், 2 டேஞ்சண்டோட லென்த்தும் சேம்னு தெரியும். சப்போஸ் இதை கேட்டாலும் இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.